நாளை காண செய்தமைக்காக நன்றி உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றியால் துதிப்பாடு நாவாலே இன்று பாடு என்று சொல்லி இந்த கால வேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளிலே நம் தேவனை மகிமைப்படுத்தி நன்றி செலுத்தி பாடுவோமா? நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இணைந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இணைந்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பயம் வேண்டாம். இயேசு எனும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு எனும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் இந்த காலவேளையிலே உண்டாவதாக. Praise the Lord, praise the Lord. ஹல்லேலூயா. புதிய நாளை காண செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதிகால வேளையிலே இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த லைவ் ப்ரோக்ராமுக்குள்ளாக ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையிலே மிகுந்த மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து இந்த நாளை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான வேத தியானமானது சங்கீதத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 37 சங்கீதத்திலே 34 வசனத்தை
இந்த கால வேளையிலே இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 34ஆம் வசனத்திலே, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு நிமிஷம் கூட கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக நன்றி உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்ததாம் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குதத்த வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தாவே இதை தியானிக்க உதவி செய்யுங்க. இந்த வசனம் இந்த நாள் முழுதும் எங்களுக்கு கிரியை செய்ய உதவி செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. 37ஆம் சங்கீதம் 34ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பா என்று ஆண்டவர் இங்கே இந்த கால வேளையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு காத்திருப்பாயானால் அவரால் நீ உயர்த்தப்படுவாய். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு காத்திருப்பாயானால் அவர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, அவசரப்பட்டு நாம் பெற்றுக்கொள்ளுகிறதை காட்டிலும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் அது மிகுந்த ஆசீர்வாதமாய் காணப்படும். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு அவசரப்படுகிறதை காட்டிலும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நம்மிடம் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் நேரமின்மை. ஹல்லேலூயா. டைம் இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு பணக்காரர்கள் தொடங்கி ஏழைகள் வரைக்கும் பார்க்கிற பொழுது நேரம் இல்லாமல் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் இன்றைக்கு அநேகரிடத்திலே இல்லை. எல்லாம் பிஸியாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த வசனத்தை 37ஆம் சங்கீதத்தை எழுதின தாவீது கர்த்தருக்கு நேரத்தை அவர் கொடுக்கிறவராய் காணப்பட்டார். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்தவராய் அவர் காணப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தாவீது கர்த்தருக்கு நேரத்தை அவர் கொடுத்தார். தாவீது கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்தார். வேதத்தில் அநேக வசனங்களை பார்க்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, தாவீதினுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் தாவீதுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு ஓட்டமாகவே இருந்தது. சிறு வயதிலே பார்ப்பீர்களானால் தன் சகோதரர்களுக்கு பின்னாக அவன் ஓடிக்கொண்டிருந்தான். பின்பு ஆடுகளுக்கு பின்பதாக அவன் ஓடிக்கொண்டிருந்தான். பின்பு சவுலுக்கு பயந்து அவன் ஓடினான். இப்படி தாவீதுடைய வாழ்க்கை பார்க்கிற பொழுது ஒரு பரபரப்பாக இருந்தது. சகோதரர் பின்னாடி ஓடினான், ஆடுகளுக்கு பின்னாடி ஓடினான், சவுலுக்கு பயந்து ஓடினான். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு ஓட்டமாக இருந்தது. எங்கேயும் தாவீதினால ஒரு இடத்துல நிம்மதியாக தங்க முடியாது. சவுல் ஒரு பக்கம் துரத்தி கொண்டிருக்கிறான். இந்த மாதிரியான ஒரு பிஸியான ஒரு நேரங்களிலே தாவீது என்ன செய்தார் தெரியுமா? அவர் போய் வாசம் பண்ணுகிற ஒவ்வொரு கெபிலும் கர்த்தருடைய சமூகத்திலே அவர் அங்கே காத்திருந்து ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். அல்லேலூயா.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உயிருக்கு பயந்து, சவுலுக்கு பயந்து அவர் ஓடி ஒளிகிற எல்லா இடத்திலும் அவர் கர்த்தருக்கு காத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு பிஸியாக நாம் இருந்தாலும் கொஞ்ச நேரம் நீ கர்த்தருக்கு கொடுப்பாயானால் அந்த கொஞ்ச நேரம் உன்னை உயர்த்தும். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் ஆடுகளை மேய்த்தவனை ராஜாவாக உயர்த்தியது அவன் கர்த்தருக்கு காத்திருந்தபடினாலே இப்பேற்பட்ட உயர்வை அவன் கர்த்தரால் பெற்றுக்கொண்டான். அதுதான் நீங்க வேதம் சொல்லுகிறது. 37ஆம் சங்கீதம் 34ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது அவர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே கர்த்தர் உன்னை உயர்த்த அவர் விரும்புகிறார். உன் சத்துருக்கள் அறுப்புண்டு போவதை நீ காண போகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னிடத்தில் அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் நீ அவருடைய சமூகத்திலே காத்திருப்பதுதான். அல்லேலூயா. எவ்வளவு நாள் நான் காத்திருக்க வேண்டும்? இன்றைக்கு சிலருக்கு ஒரு கேள்வி. நான் அநேக நாட்களாய் குறிப்பிட்ட சில ஆசீர்வாதங்களுக்காக நான் அநேக நாளாய் காத்திருக்கிறேன், இன்னும் எவ்வளவு நாள் நான் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கேள்வி ஆபிரகாம் ஆண்டவரிடத்திலே கேட்கவே இல்லை. எவ்வளவு நாள் ஆகும் ஆண்டவரே அப்படின்னு ஆபிரகாம் ஆண்டவரிடத்துல கேட்கிறார். ஆபிரகாம் கேட்டதுல எனக்கு ஒரு பிள்ளை தாரும் ஆண்டவரே. அதற்கு ஆண்டவர் கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். வாக்குறுத்தம் பண்ணிட்டார். 75 வயதுல வாக்குறுத்தம் பண்ணினார். இஸ்மவேல் 1 வருடத்துல பிறந்த குழந்தை. ஆனால் ஈசாக்கு 25 வருடங்கள் ஆயிடுச்சு. 100 வயதுல ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஈசாக்கை கொடுக்கிறார். அவருடைய வாக்குறுத்தத்தை நிறைவேற்றினார். ஏன் இத்தனை ஆண்டுகள் என்று ஆபிரகாம் கேட்கவில்லை. அத்தனை ஆண்டுகளாக ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் எவ்வளவு நாள் நான் காத்திருக்க வேண்டும் என்று நீ கேட்கிறாயா? எவ்வளவு நாளாக பரவாயில்ல, அவ்வளவு நாட்களாய் நீ விசுவாசத்தில் இரு. நிச்சயமாய் ஏற்ற வேளையில ஏற்றதை என் ஆண்டவர் நிச்சயம் உனக்கு அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது, அங்கே 18 வருஷம் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு சகோதரி சபையிலே காணப்பட்டாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஒரு ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ சபையிலே காத்து கொண்டிருந்தாள். 18 வருஷமாய் காத்து கொண்டிருந்தாள். என் ஆண்டவர் இன்றைக்கு என்ன விடுவிப்பார், நாளைக்கு என்ன விடுவிப்பார் என்று சொல்லி 18 ஆண்டுகள் கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திலே அவள் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருந்தாள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் கர்த்தர் அவள் ஜெபத்தை கேட்டாள். அவருடைய ஜெபத்தை அவர் கேட்டார். அன்றைக்கு ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்து பின்பு அந்த சகோதரியை பார்த்து அவர் தொட்டு சுகமாக்கினார். 18 வருஷ ஜெபம் சுகமாய் மாறினது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை காத்திருக்க செய்வாரானால் நிச்சயமாய் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர, அதற்காகத்தான் அவர் உன்னை காத்திருக்க செய்கிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கத்தான் அவர் உங்களை காத்திருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. காத்திருக்கிற அந்த நேரங்களிலே, அந்த காலகட்டங்களிலே முறுமுறுக்காதபடிக்கு, வேதனைப்படாதபடிக்கு, அந்த நாட்கள் கர்த்தர் சுகமாக்குகிற, கர்த்தர் பலன் கொடுக்கிற, கர்த்தர் ஆசீர்வதிக்கிற அந்த நாளுக்காக விசுவாசத்தோடு நம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் காத்திருந்தீங்க, இன்னும் கொஞ்ச நாள், இவ்வளவு நாள் காத்திருந்தீங்க, இன்னும் கொஞ்ச நாள் காத்திருங்க, அற்புதம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்ளுகிறவனை
கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் இன்றைக்கு தியானித்தோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று நேரத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்கள் நேரத்தை கொடுத்து பாருங்கள், நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் சத்துருக்கள் மத்தியிலே அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அதோடு கூட சில நண்பர்கள், சில சகோதரர்கள் எனக்கு ஜெப விண்ணப்பத்தை கொடுத்திருக்கிறார்கள். எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்க, என்னுடைய நம்பரை நீங்க பாக்குறீங்க. இந்த காரியத்திற்காக உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய காரியங்களை நீங்கள் சொல்வீரானால் நிச்சயமாக உங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே நான் காத்திருந்து ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு சகோதரர் மார்ட்டின், பெங்களூர்ல இருக்கிற சகோதரர் மார்ட்டின் அவர் ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கிறார். பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், ஒரு வேலையில எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், அதற்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக கர்த்தர் காத்திருக்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பிரதர் மார்ட்டினுக்காக, அவருக்கு ஒரு வேலைக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அதோடு கூட குவைத் தேசத்திலிருந்து பிரதர் ஆண்டனி பிரான்சிஸ் அவரும் ஒரு விண்ணப்பத்தை கொடுத்திருக்கிறார். நான் குவைத் தேசத்தில் இருக்கிறேன், என் வேலை முடிய போகிறது, அதற்குள்ளாக எனக்கு ஒரு மாற்று வேலை கிடைக்க வேண்டும், நல்ல இடத்துல ஒரு வேலை கிடைக்கணும், குவைத்திலே நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், என்னை திரும்பி இந்தியாவுக்கு அனுப்பாதபடிக்கு அங்கே ஒரு நல்ல இடத்துல எனக்கு வேலை கிடைக்க ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருவர் ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கிறாங்க வேலைக்காக. அதே போல இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் நல்ல வேலை வேண்டுமானால், நல்ல சம்பளம் வேண்டுமானால், நல்ல இடத்துல நல்ல ஒரு பொசிஷன்ல விரும்பக்கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் என்னோட கூட இணைந்திருங்கள். நான் எல்லாத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அதிகாலை வேலைக்காக நன்றி உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. பிரதர் மார்ட்டினுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல சம்பளத்தோடு கூடிய ஒரு நல்ல வேலை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கொடுத்திருக்கிற இந்த விண்ணப்பத்திற்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறேன். பிரதர் ஆண்டனி பிரான்சிஸ்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம் கர்த்தர் அப்பா. இந்த இரு சகோதரர்களுக்கும் கர்த்தர் ஆண்டவரே, இன்றைக்கு சங்கீதம் 37:34 பிரகாரமாக கர்த்தர் நீர் இவர்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் நல்ல வேலை, நல்ல வருமானம் கிடைக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா தடைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ சுட்டெரித்து அப்புறப்படுத்துகிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. இவர்களுக்கு ஒரு நல்ல அருமையான வேலை கிடைத்து, நல்ல வருமானங்கள் கிடைத்து, இப்படி நாமத்தை மகிமைப்படுத்த உமக்கு சாட்சிகளாக மாற்ற உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. அதே போல தகப்பனே, இன்னைக்கு ஒரு நல்ல வேலைக்காக, நல்ல வருமானத்திற்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தர் ஆண்டவரே, இன்றைக்கு தடைகளை நீக்கி போடுகிறவர், உங்களுக்கு முன்பதாக கடந்து போகிறார் என்ற வார்த்தையின் பிரகாரமாக நல்ல வேலை, நல்ல வருமானம் கிடைக்க உதவி செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம். புதிய வழி வாசல்களை திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எத்தனையோ வியாபாரம் செய்கிற சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. வியாபாரத்துல நஷ்டம், தொடர்ந்து வியாபாரம் செய்ய முடியாத சூழ்நிலை, கடன் பாரம், இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலே தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையிலே உம்முடைய அற்புதம் அவர்களுக்கு செல்லட்டும். இந்த வேளையிலே உம்முடைய அதிசயம் அவர்களுக்கு செல்லட்டும். இந்த வேளையிலே உம்முடைய வல்லமை அவர்களை தொடுவதாக தகப்பனே. வியாபாரங்களை ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரம். அதே போல தகப்பனே, திருமண காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஏற்ற வேளையில ஏற்ற மணவாளனை, மணவாட்டியை கர்த்தர் நீர் கொடுக்கும்படியா, காண்பிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. ஏற்ற துணையை உண்டாக்குவீராக தகப்பனே.
இத்தனை நாட்களாய் காத்திருந்தார்களே என் தகப்பனே, இப்பொழுது அவர்களுக்கு அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அதே போல தகப்பனே, சுகத்திற்காக, சரீர சுகத்திற்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். பலவீனத்தோடு வியாதிகளோடு இருந்து எப்பொழுது நான் சுகம் பெறுவேன் என்று ஆண்டவரே காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக இயேசுவின் நாமத்திலே அவர்களுடைய பலவீனங்கள் நீக்கப்படுவதாக, வியாதிகள் மறைவதாக. கர்த்தாவே, நானே உங்களை சுகமாக்குகிற தேவன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீரே. எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று சொன்னவரே, இந்த வேளையில சுகத்திற்காய் காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை இயேசுவின் நாமத்திலே நீ சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் செய்ய போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இன்றைக்கு சிலர் ஆசீர்வாதங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், சிலர் ஆண்டவரே வருமானத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், சிலர் தகப்பனே சுகத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், திருமண காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் ஆண்டவரே என்னென்னலாம் உடைய பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறார்களோ இன்றைக்கு அவர்களுக்கு அதுக்குண்டான ஒரு பலனை அடையும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. சந்தியும் ஆண்டவரே, 18 வருஷமாய் கூனியா இருந்த அந்த சகோதரியை கர்த்தாவே நீ சந்தித்து சுகப்படுத்தினது போல இன்றைக்கு தகப்பனே உம்முடைய சமூகத்துல நீடித்த நாட்களாய் காத்து கொண்டிருந்த பிள்ளைகளை நீ சந்தித்து சுகப்படுத்தும்படியாய், நீ சந்தித்து அற்புதம் செய்யும்படியாய், நீ சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் அப்படி செய்ததற்காக நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூடமாக தேவ வார்த்தையோடு கூட உங்களிடத்தில் இடைப்பட்டதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே நீங்கள் ஜெபத்தோடு, இந்த வேத தியானத்தோடு நீங்கள் ஆரம்பிக்கிற இந்த நாள் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நிச்சயித்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.